தங்கம் வெள்ளி விலையில் இன்று மாற்றமின்றி விற்பனை. 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,11,200 ரூபாய்க்கும் விற்பனை. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1086 புள்ளிகளும், நிப்டி 349 புள்ளிகளும் சரிந்து வர்த்தகம். இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியாக 95 ரூபாய் 25 காசுகளாக சரிவு. கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்வு. 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $120 தாண்டி விற்பனை. சென்னை அடுத்த பனையூரில் மதியம் 1 மணி அளவில் வேட்பாளர்களுடன் தவிக தலைவர் விஜய் ஆலோசனை. வேட்பாளர்களுக்கு 3 முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்க உள்ளதாக தகவல். நடிகர் விஜய் விவாகரத்து வழக்கை விசாரித்த செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா திடீர் இடமாற்றம். ஏற்கனவே நீதிபதியாக இருந்த சுஜாதா மீண்டும் நியமனம். தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதிகளில் காலை முதலே போக்குவரத்து நெரிசல். கோடை வெயிலின் வெப்பத்தை தணிக்க கோவை குற்றாலத்தில் குவியும் சுற்றுலா பயணிகள். காலை முதலே குடும்பமாக வந்து அருவியில் உற்சாக குளியல். ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானின் பகுதியாக காட்டும் விமான போக்குவரத்து வரைபடத்தை நேபாள ஏர்லைன்ஸ் வெளியிட்டதால் சர்ச்சை. இந்தியர்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து அந்த வரைபடத்தை நீக்கி மன்னிப்பு கோரியது நேபாள ஏர்லைன்ஸ். கோடை விடுமுறை கால நெரிசலை சமாளிக்க சிறப்பு ரயில்கள். சென்னை, எழும்பூர், கன்னியாகுமரி, தாம்பரம், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு. கடும் வெப்பம் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட இதுவரை 109 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தகவல். பெட்ரோலில் 85% வரை எத்தனால் கலப்பதற்கான புதிய வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. பொதுமக்கள் 30 நாட்களுக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. வங்கதேசத்தில் தீவிரமடைந்த தட்டம்மை நோய் இந்தியாவிலும் பரவும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளே அதிகமாக பாதிப்பார்கள் என்றும், தடுப்பூசி விகிதம் குறைந்ததே இந்த பரவுக்கு முக்கிய காரணம் எனவும் தகவல். பெங்களூருவின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை, கனமழையும் பெய்ததால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் 3 நாள் பயணமாக மே 5ஆம் தேதி வியட்நாம் குடியரசுத் தலைவர் தோழாம் இந்தியா வருகை. வணிகம் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை. ஒடிசாவில் கடற்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை. வெற்றிகரமாக நடத்தப்பட்ட சோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்சி தொலைபேசியில் ஆலோசனை. அமெரிக்காவுடனான போர் நிறுத்தம் மற்றும் வளைகுடா போர் குறித்து பேச்சு நடத்தியதாக ஈரான் தூதரகம் தகவல். சமூக வலைதளங்களிலிருந்து ஒரு சிறிய இடைவேளை எடுப்பது மனநலனை கணிசமாக மேம்படுத்தும். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆய்வில் தகவல்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே விலை உயர்ந்த வளர்ப்பு நாயை நோட்டமிட்டு கவ்வி சென்ற சிறுத்தை. முதல் மாடியிலிருந்து நாயை கவ்வி சென்றதால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். மன்னர் சார்லஸை சந்திக்க நேர்ந்தால் விலை மதிப்புமிக்க கோஹினூர் வைரத்தை திருப்பித் தரும்படி கோரிக்கை வைப்பேன். நியூயார்க் மேயரும் இந்திய வம்சாவளியினருமான மம்தானி பேட்டி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பறக்கும் டாக்ஸி சோதனை வெற்றி. 1 மணி நேர பயணம் இனி 7 நிமிடங்களில் முடியும் என தகவல். அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் திடீரென கொட்டிய பேஸ்பால் அளவிலான ஆலங்கட்டி மழை. கார் உள்ளிட்ட வாகனங்கள் வீட்டின் மேற்கூரை சேதமடைந்ததால் மக்கள் வேதனை. தமிழக கிரிக்கெட் வரலாற்றில் புதிய வரலாறு. நடுவராக திருநங்கை ரித்திகா ஸ்ரீ பொறுப்பேற்று புதிய சரித்திரம். தொடர் தோல்வியில் துவண்டு கிடக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி. மீதமுள்ள 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே மும்பை அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும்.